தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்டிருக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 21 நாட்கள் இஸ்ரவேல் மக்களின் அடிமத்துவத்தில் இருந்து, பாபிலோனில் இருந்து விடுதலை பெற முட்டிமேல் நின்று உபவாசித்து ஜெபித்த தானியேலுடைய ஜெபத்தின் துவக்கத்திலே முதல் பகுதியிலே கர்த்தர் இறங்கி வந்து அவரோடு பேசுகிறார். இந்த 40 நாட்கள் ஜெபத்தின் முதல் பகுதியிலே கர்த்தர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒருவேளை வேதனையோடு, பாரத்தோடு, பல பிரச்சனைகளோடு, மாறாத சில இக்கட்டுகளோடு இந்த கூட்டங்களில் ஆவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வியாதியோடெல்லாம் ஒரு சிலர்கள் இதற்குள்ளே உட்கார்ந்து இருக்கலாம். பிள்ளைகளை சொல்லி, புருஷனை சொல்லி, உற்றார்களை சொல்லி, உறவினர்களை சொல்லி, வருவாய் இல்லாமல் பல காரணங்களால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட வளர முடியாமல், உயர முடியாமல், முன்னேற முடியாமல் பாரத்தோடு நீங்க இருக்கலாம். இந்த கூட்டங்களின் முதல் நாளிலே பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்கிறது என்னவெனில், தானியேலுக்கு அவருடைய ஜெபத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பதில் வந்தது போல நமக்கும் தேவனுடைய பதில் இந்த நாள் முதல் வரப்போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தான் இந்த பகல் பகுதியில் உங்களோடு பேச கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே ஸ்தோத்திரம் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய அந்த மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில் கண்டடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தான் முக்கியமாக இந்த பகலிலே நாம் தியானித்து நம்மையே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு அணுக கிருபையில் பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 6000 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் பில்லிங்டன் என்பவர் எழுதின ஒரு புத்தகத்திலே 6000 people, 6000 நபர்கள் வேதத்தில் இருக்கிறதாக அவர் கணக்கு கூட்டி இருக்கிறார். அதில் ஒரு 250 ஆட்கள் ஆண்டவரால் மகிமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள். அதிலும் ஒரு 50-60 ஆட்கள் நாம் எல்லாரும் அறிந்த மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு நபர் தான் தானியேல். ஹல்லேலூயா! எருசலேமிலே பிறந்து ஒரு ராஜகீய குடும்பத்திலே வளர்ந்து 17வது வயதில் ஸ்தோத்திரம் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிப தம்பி இந்த தானியேல் தீர்க்கதரிசி. பரிசுத்த வேதாகமத்தை கவனித்து கூர்மையாக நாம் படித்தால், தேவனுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் 613 சட்டங்களில் பல சட்டங்களை அவர்கள் மீறி தங்கள் இஷ்டப்படி விருப்பப்படி வாழ ஆரம்பித்ததினால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தபடியே, தீர்க்க தரிசிகள் மூலம் அறிவித்திருந்தபடியே கர்த்தர் அவர்களை தண்டித்தார். எப்படி தண்டித்தார்? எருசலேமில் இருந்து, சொந்த வீடுகளில் இருந்து பல நாடுகளுக்கு அவர்கள் அடிமைகளாக்கி கொண்டு போகப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். BC 606 இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதற்கு 606 வருடங்களுக்கு முன்பாக நெபுக்கத்நேச்சர் பாபிலோன் சக்கரவர்த்தியாகிய அவர் இஸ்ரவேலுக்கு வருகிறார். 1000 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து எருசலேமுக்கு சுற்றுமுள்ள மக்களை எல்லாம் அடிமைகளை ஆக்கி பிடித்து பாபிலோனுக்கு 1000 கிலோமீட்டர் தொலைவிலே அவருடைய நாட்டிற்கு கொண்டு போகும்போது, கொண்டு போகப்பட்ட நபர்களில் ஒருவராக இருந்தார் 17 வயதுள்ள பாலிபனாகிய தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா! அவ்வண்ணம் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்களில் இந்த வாலிப தம்பி தானியேல் தேவ பக்தி உள்ளவனோ, ஜெபிக்கிறவனோ, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறவனோ, தேவனோடு விசேஷமான அன்புள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டால். 4வது சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது: பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக என்ன செய்திருக்கிறார்?
தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆட்கள் இருந்தாலும் இந்த உபவாச கூட்டத்தில் நீங்களும் நானும் வந்து சேர காரணம் ஏதோ நாம செயல்பட்டதனால் அல்ல. பக்தி உள்ளவனுக்கு தடைகளை மாற்றி வாசல்களை திறந்து அவர் சமூகத்திலே நம்மளை கொண்டு இருத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்படித்தான் நான் நம்புகிறேன். நல்ல நீங்கள் வந்ததல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தானியேலை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ள ஒரு தெய்வ மனுஷனாக தானியேல் காணப்பட்டான். அவ்வண்ணம் அடிமத்துவத்தில் பிறர்களோடு சேர்ந்து இருக்கும் காலத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, பரமண்டலத்தில் இருக்கிற தேவன் தானியேலுக்காக சில வாசல்களை திறக்கிறார். அந்த வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தையில் அவரை குறித்து சொல்ல போனா, கர்த்தர் சொல்கிறார், நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள், பிரியமல்லாதவர்களும் இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய இடையில் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களுடைய இடையிலும் இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுங்க. 5 பிள்ளைகளோடும் பெற்றோர்களுக்கு அன்பா தான் இருக்கும், பிரியமா தான் இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு பையனோடு இல்லாட்டி ஒரு பெண்ணோடு அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு மிக பிரியமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னன்னா, அப்பாவின் இருதயத்தின் பல்சை அறிந்து செயல்படுகிற ஒரு மகன், இல்லாட்டி அம்மாவுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிஞ்சு சொல்லாமலேயே அட்வான்ஸாக செயல்பட தீவிரம் காண்பிக்கும் மகள், அந்த பிள்ளையோடு தான் அப்பா அம்மாவுக்கு அதிக பிரியம் இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கீங்க? அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் கூட அதற்கு ஆதாரம் இருக்கிறது. யாக்கோபு ரெபெக்காளுக்கு மிக பிரியமுள்ளவனாய் காணப்பட்டான். ஈசாக்குக்கு யாரு பிரியமாக இருந்தார்? ஏசா தகப்பனாருக்கு பிரியமாக இருந்தார். ஏன்னா தகப்பனாருக்கு மாமிசம், இந்த மட்டன் எல்லாம் சாப்பிட்றது நல்லா பிடிக்கும். ஏசா வேட்டையாடி இடைக்கிடக்கு என்ன செய்வான்? நல்ல மட்டனும் பீஃபும் எல்லாம் கொண்டு கொடுப்பான். அது சாப்பிட்டு டப்பாவுக்கு மகனோடு நல்லா பிடிக்கும். ஆனால் யாக்கோப் அப்படி இல்லை. எப்போ பார்த்தாலும் அம்மாவுடைய சேலையில் சாரியில பிடிச்சிட்டு பின்னாடியே அலைவான். அம்மா தோல்ல ஒரு கை எப்பவுமே இருக்கும். அம்மா அம்மான்னு சொன்னா அவன் செத்து விழுவான். அல்லேலூயா. அவ்வளவு பயங்கர அன்பாக இருந்தபடியினால் அம்மாவுக்கும் யாக்கோபின் மேல் மிக பிரியமாக இருந்தது. இதை போலத்தான் ஆண்டவராகிய தேவனோடு தானியேலுக்கு பயங்கர பிரியமாக இருந்தது. ஆண்டவரோட பிரியம் இருந்தா நமக்கு ஜெபிக்காம இருக்க முடியாது, சர்ச்சில் போகாம இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, குடும்ப ஜெபம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள் செய்யாமல் இருக்க நம்மளால் முடியாது. எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும், பிஸியில இருந்தாலும், வேலையில இருந்தாலும், அது இடையிலே பிரியமுள்ளவன் ஜெபிக்க நேரத்தை கண்டுபிடிப்பான். ஆண்டவரை தேட நேரத்தை கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. இந்த வீடு கட்டுமானப்படி நடக்கிற காலத்திலே ஒரு நாள் மத்தியானம் ஒரு 2:30 மணி நேரத்திலே நான் அந்த கட்டிடத்திற்குள்ளே போனேன். வேலை செய்கிற தம்பிமார்கள் எல்லாம் மத்தியானம் கொஞ்சம் லேட்டா தான் வேலையிலிருந்து இறங்கினாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஆங்காங்கே ரூமுகளுக்குள்ளே இளைப்பாறை கொண்டிருந்தார்கள். நான் அப்படியே உள்ள போய் நுழைந்து அந்த கிச்சன் பகுதியிலே போன போது ஒரு பிரதர் மட்டும் அந்த கிச்சனில் உள்ள ஸ்லாபு மேலே உட்கார்ந்து புதிய ஏற்பாடு வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 6-7 வேலைக்காரர்கள் இருந்தாலும் எல்லாரும் மூக்கட்டம் வரை சாப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்க? நல்ல அழகா படுத்திருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு மனுஷன், அவனுக்கு சரீரத்தில் பலவீனம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ? டயர்டு இல்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவரும் எல்லாரை போலத்தான் வேலை செய்தார். ஆனால் அவருக்கு சரீரத்திற்கு இளைப்பாறுதல் தேவைப்பட்டும் அதையெல்லாம் மாற்றிவிட்டு அவர் மாறி இருந்து பரிசுத்த வேதாகமத்தின் சில பகுதிகளை வாசிக்கிறதை கண்டபோது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு, இவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். ஒரு அல்லேலிய சொல்லலாமா?
ஆமே ஸ்தோத்திரம். ஆதலால் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் ஆமே ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அந்த ஆமே பாபிலோன் ராஜ்யத்திலே நேபுகாத்நேச்சர் தேசத்தை ஆட்சி செய்த 120 நபர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 120 நபர்களை அதிகாரிகளாக மாற்றி அவர்களை உட்கார வைத்த பிறகு அவர்கள் மேலே மேலாட்சி செய்ய 3 முக்கியமான அதிபதிகளை தெரிந்தெடுத்தார். அந்த முக்கிய 3 நபர்களில் ஒரு நபராக தானியேலை தேவன் மாற்றினார். அப்ப ஆண்டவர்ல பக்தியோட இருந்தா, அவரை பிரியப்படுத்தினால், அவர் எளியவனை புழுதியிலே இருந்து என்ன செய்கிறார்? தூக்கி உயரங்களிலே மேன்மையான இடத்திலே வைப்பார். உன்னுடைய வீட்டினுடைய எல்கை மாறோ, உன்னுடைய படிப்பின் நிலைமை மாறோ, உன்னுடைய வருமானத்தின் சூழ்நிலை மாறோ, உன்னுடைய குடும்பத்தின் முழு சாப்டரையே மாற்றி எழுத கர்த்தரால் கூடும். நம்புகிறவர்கள் மட்டும் சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த பகல் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களை மறக்காத தேவன். மனுஷர்கள் மறந்து விடுவார்கள், பெற்றோர்கள் மறந்து விடுவார்கள், உற்றோர் உறவினர்கள் மறந்து விடுவார்கள். இந்த நல்ல தெய்வம் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். நன்மை செய்த நபர்கள் யோசேப்பை மறந்தார்கள், ஆனால் பரமண்டலத்தில் இருக்கிற தேவன் யோசேப்பை மறக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நன்மை பெற்றவர்கள் மறந்தார்கள், நன்மை அனுபவித்தவர்கள் மறந்தார்கள், ஆனால் நன்மை செய்த யோசேப்பை மறக்காத ஒருவர் பரலோகத்தில் இருந்து அவனை சிறந்த நிலைமைக்கு மாற்றினார். ஆகிய இந்த பகலில் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உங்களை கூட சிலர் மறந்திருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர்கள் மறந்திருக்கலாம், நீங்க செய்த நன்மைகளை தூக்கி போட்டுவிட்டு உங்களை மறந்த நபர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பகல் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மறப்பதில்லை. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆமென், ஆமென். இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாற காரணம் என்ன? ஒரு 4 காரணங்களையாவது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நேரம் கிடைத்தால் அப்படி செய்யலாம். வாசிக்க கேட்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாற முதல் காரணம் அவனுடைய பிரதிஷ்டை. எல்லாரும் சொல்லுங்க, பிரதிஷ்டை. யாருடைய பிரதிஷ்டை? தானியேலினுடைய பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. ஆமென். தானியேலுக்கு ஒரு பிரதிஷ்டை இருந்தது, டெடிகேஷன். அந்த பிரதிஷ்டை என்னன்னா, ராஜா சாப்பிடும் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை என்ன செய்ய மாட்டேன்? தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பெந்தேகோஸ்து சபையிலே வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. என்ன பிரதிஷ்டை? இந்த உலகம் வேண்டாம், உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் வேண்டாம், உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒரு பிரதிஷ்டை நாம் எல்லாம் யாரும் சொல்லாமலேயே எடுத்திருக்கிறோம். ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமது சரீரங்களை எல்லாம் ஜீவ பலியாக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்கிறார், கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, யார் எனக்குள்ள இருக்கிறாராம்? இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார், நான் என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்படி எனில் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்க வேண்டும்? ஒரு பிரதிஷ்டை. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? தூங்குறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா, இவ்வளவு ஜாக்கிரதையோடு நீங்க வசனங்கள் கேட்கிறீங்கள் என்று சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஏற்பட்ட கூட்டத்தில் ஒரு 5 பேராவது கையை தூக்குவாங்க. ஆமைங்க பாருங்க, ஒரு சிலர்கள் தூக்கினாலும் அல்லேலூயா சொல்லல. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, அல்லேலூயா சொல்லலாம். அப்ப பிரதிஷ்டை
பிரதிஷ்டைன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆமென் நம்மையே அர்ப்பணிக்கிறதை தான் பிரதிஷ்டை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, தானியேலுடைய பிரதிஷ்டை ராஜா சாப்பிடுகிற ஆகாரத்தை, ராஜ போஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவர் குடிக்கும் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன். ரொம்ப கவனத்தோடு கேட்கணும். ஆமென், நல்லா கவனிங்க. இஸ்ரவேலில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு அன்னைக்கு ஒரு கேம்ப் மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கணும். பாபிலோன் அரசு வந்து அவர்களுக்கு ரேஷன் மாதிரி தான் ஆகாரத்தை கொடுப்பாங்க. கொஞ்சம் அளவு அரிசி கொடுப்பார்கள், கோதுமை எவம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒவ்வொரு குடும்பமும் சாகாமல் சாப்பிடணும். சாகாமல் இருக்கத்தான் ஆகாரம், வயிறு நிறைய அல்ல. அப்படித்தான் சாதாரணமாக மற்ற இடங்களில் இருந்து அடிமையாக கொண்டு வந்தவர்களை நடத்துவார்கள். ஆமே, அப்ப அந்த கூட்டத்தில் தான் தானியேல் 17 வயதுன்னா நல்ல சாப்பிடுகிற நேரம், நல்ல பசியுள்ள நேரம். ஆமே ஸ்தோத்திரம், என்ன கிடைச்சாலும் ஆமே இந்த பிராயத்தில் பிள்ளைகள் என்ன செய்து விடுவார்கள், சாப்பிட்டு விடுவார்கள். ஆனா தானியேல் இந்த நேரத்தில் தான் ராஜா அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவர்களில் திறமைசாலிகளும் புத்தி கூர்மையுள்ளவர்களும் அழகும் ஐஸ்வர்யம் உள்ள சிலர்களை அவருடைய ராஜ அரமனையிலே வேலை செய்ய ஒரு இன்டர்வியூ வைத்து தெரிந்தெடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே, அந்த இன்டர்வியூல டெஸ்ட்ல ஆமே அநேக ஆட்கள் இருந்தாங்க. ஆனா அந்த ஆட்களில் ஆண்டவருடைய கிருபையால் தானியேலும் ராஜ கொட்டாரத்தில் ராஜ அரண்மனையில் வேலை செய்கிற நபர்களில் ஒரு நபராக உருமாற்றப்பட, ட்ரைனிங்குக்காக எடுத்துக்கொள்ளப்பட இன்டர்வியூல அவருக்கு ஒரு சீட்டு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்ல, அது கர்த்தருடைய கிருபை. சிலப்போ எல்லாம் நம்ம சர்ச்சில் கூட சிலர்கள் இன்டர்வியூக்கெல்லாம் போவாங்க. ஆமாம், எங்கள் சர்ச்சில் ஒரு இந்த மரியகிரி காலேஜில் ஒரு இன்டர்வியூ நடந்தது. 105 பேர்கள் ஆமே ஸ்தோத்திரம் அந்த இன்டர்வியூக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. 3 சீட்டு தான், லெக்சர் போஸ்ட். அப்போ எங்கள் சபையில் வருகிற ஒரு விசுவாசி அம்மாவுக்கு ஒரு மகன். அப்போ அவனுக்கு அந்த சீட்டு பிடிக்கணும். 3 நபர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பார்கள். 105 பேர் கியூவில் நிற்கிறாங்க. அப்போ அந்த தம்பி ஆமை பேப்பரெல்லாம் கொண்டு வந்து ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போனான். ஆமை, அந்த அம்மா வந்து பக்தி உள்ள ஒரு அம்மா, ஜெபிக்கிற ஒரு அம்மா. ஆமை, அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆமை அந்த காலேஜில் வந்து 105 பேர் இருந்தாலும் ஒரு சிலர்கள் பிஷப்பு மேல் அதிகாரிகளோடெல்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் தொடர்புள்ளவர்கள் இருந்தும் அந்த 3 பேர்களில் ஒரு நபராக அந்த தம்பி தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். இது எப்படி நடக்கிறது? 118வது சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், இது கர்த்தரால் நடக்கிறது, நமது கண்களுக்கு. ஆமா, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சீட்டு கிடைக்கணும்னா ஆமே ஸ்தோத்திரம், அது கிருபையால தான் கிடைக்கும். இதை போலத்தான் இப்ப தானியேலுக்கு நடந்திருக்கிறது. ஆமே, சீட்டு கிடைத்த ஆமே ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து தனியாக 3 வருடம் அவர்களை உட்கார வச்சு ஆமே ராஜா சாப்பிடுகிற ஆகாரத்தை கொடுத்து நல்ல புஷ்டி உள்ளவர்களாக, ஆமே பலன் உள்ளவர்களாக, திராணி உள்ளவர்களாக மாற்ற ஒரு விசேஷமான ட்ரைனிங் சென்டர் அந்த இடத்திலே ராஜா அரமனைத்து அவருடைய கண்காணிப்பாளரையும் அந்த இடத்திலே நியமிக்கிறார். இந்த நேரத்தில் தான் ராஜா சாப்பிடுகிற ஆகாரத்திற்குள்ளே நியாயப்பிரமாணத்தில் மோசைக்கு கொடுத்த போது கர்த்தர் சொன்ன விலக்கப்பட்ட சில ஆகாரங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு சில ஆகாரங்களை சாப்பிட தேவன் அனுமதிக்கவில்லை. பன்றி, ஆமை, முயல் போன்ற ஆகாரங்கள். ராஜ மேஜையில் ஆகாரம் பரிமாறப்படுகிறது எப்படின்னு தெரியுமா? ஆமை, பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டில எல்லாம் காலையிலே ஒரு மெனு கொண்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு கேட்பார்கள். ஆமை, மத்திய என்ன வேணும் டிக் பண்ணி கொடுக்கணும், அதை மட்டும் உண்டு பண்ணுவார்கள். ஆனால் ராஜ கொட்டாரத்தில் அப்படி கிடையாது. ஆமை, மெனு கொடுக்காமலே ராஜா சாப்பிட வந்து உட்காரும் போது அப்போ அவருக்கு என்ன தோன்றதோ அதை சாப்பிடுவார். காலையில் சப்பாத்தி, இட்லி, தோசை, புட்டு, என்ன நம்ம ஊரில் கிடைக்கிறது அதை போல ஆமை பிரெட்டு எல்லாமே இருக்கும்.
என்ன அவருக்கு பிடிக்குமோ மேஜையில் வந்து உட்கார்ந்த உடனே சொல்லுவார், எனக்கு இந்த புட்டு வேணும், உடனே கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த உத்தரவாதம் உள்ளவனுடைய கழுத்திலே தலை என்ன செய்யாது, இருக்காது. அப்பேற்பட்ட ராஜகட்டளை பிறந்து விடும். ஆதலால் ராஜா மேஜையில் எல்லா ஆகார பதார்த்தங்களும் இருக்கும். மத்தியானம் அப்படித்தான். பீஃப் இருக்கும், மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், ஒட்டக இறைச்சி இருக்கும், எல்லா ஐட்டமே இருக்கும். சோத்திரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன ராஜாவுக்கு பிடிக்குமோ அதை அப்பொழுது அவர் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவார். இதே ஆகாரத்தை தானியேல் போன்ற ஆட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன இருந்தது, ராஜ கட்டளை இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடிமை வீட்டிலே எதுவும் சாப்பிட திராணி இல்லாமல் 17 வயதிலே கஷ்டப்பட்டு பசியோடு இருக்கிற ஒரு தம்பிக்கு இப்ப கிடைத்த பாக்கியம் என்று சொன்னா, ராஜா சாப்பிடுகிற ஆகாரம், தகுதியில்லாத ஆகாரங்களை சாப்பிடும் பாக்கியம் இப்ப யாருக்கு கிடைத்திருக்கிறது, தானியேலுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தானியேலோ தன்னை திட்டுப்படுத்தும் அசுத்தமாக்கும் ஆகாரங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லா கரங்களை அடித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கவனமாய் கேளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ராஜ அரண்மனையில் கிடைத்த ஸ்லாக்கியம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா தானியேல் சொல்கிறான், எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா என் தெய்வத்தை பிரியப்படுத்த வேண்டும். தகுதியில்லாத இடங்களில் சில நபர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்தால் தேவனை மறந்து விடுவார்கள், தேவனை நினைக்க மாட்டார்கள். கஷ்டத்தில் இருப்பார்கள், பாடுகளில் இருப்பார்கள், தரித்திரத்தில் இருப்பார்கள், சர்ச்சில் வருவாங்க, ஜெபிப்பாங்க, தேவ மனுஷர்கள் அவர்களுக்காய் மன்றாடுவார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெரிய வீடு வைப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல வேலை கிடைக்கும், கட்டுக்கட்டா சம்பளம் கிடைக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல வாழ ஆரம்பிப்பார்கள். செழிப்பு வாழ்க்கையில் வந்த உடனே தேவனோடுள்ள பிரதிஷ்டையை என்ன செய்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். குடும்பத்தில் அப்புறம் ஜெபம் நடக்காது, பரிசுத்த வாழ்க்கை இருக்காது. வீட்டுக்குள்ள எல்லா அசுத்தங்களும் ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா தானியேலை பாருங்க, தகுதியில்லாத நிலைமையில் கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டு வந்த போது அவன் தேவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. இந்த பகல் கர்த்தர் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், பிரதிஷ்டையிலே நிற்கிறவர்களை தான் கர்த்தர் கனம் பண்ண முடியும். அல்லேலூயா. பிரதிஷ்டையிலே நிற்க வேண்டும், பரிசுத்தத்தில் நிற்க வேண்டும், தேவனுக்காக பாவம் இல்லாமல் நிற்க வேண்டும். உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் வாசிங்க, அவர் உன்னிடத்தில் நல்லா கேளுங்க. ஸ்தோத்திரம். அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இந்த 40 நாள் உபவாச கூட்டங்களின் முதல் பகுதியில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். பாளையம் என்று சொல்கிறது நமது வீடு. பாளையம் என்று சொல்கிறது நாம் தங்கி இருக்கும் இடம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பாளையமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடம் சுத்தமாக இருக்க வேண்டுமாம். உங்கள் சத்துருக்களை தேவன் உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமது வீட்டுக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள நபர்களுக்கிடையிலே ஒன்றுக்கொன்று நல்ல பரிசுத்த வார்த்தைகளை பேசும் நிலைமை இருக்க வேண்டும். புருஷன் வாயில் வந்ததை மனைவியை பேசுகிறது. அநேக சகோதரிமார்கள் புருஷன்மார்களை கனம் பண்ணுகிறது இல்லை. பேசுகிற வார்த்தைகளை மிக மோசமாக பேசிக்கொள்வார்கள்.
ஒரு மனுஷன் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் என்னுடைய வீடு இப்போ பரலோகம் போக இருக்கிறது. நான் சொன்னேன் ஏன்னு கேட்டேன். அப்ப சொன்னார், ஆமை என்னுடைய மனைவி உங்க சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் எங்க வீடு இப்போ பரலோகம் போல இருக்கிறது. அப்ப நான் சிந்தித்து பார்த்தேன், ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார்? அப்ப இன்னைக்கு வரை இந்த ஒரு வீடு எப்படிதான் இருந்திருக்கிறது? நரகம் மாதிரி இருந்திருக்கிறது, பரலோகம் போல இல்லை. நான் கேட்டேன், ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? அது என்னுடைய மனைவி சர்ச்சுக்கு வந்த பிறகு எங்க வீட்டினுடைய நிலைமையெல்லாம் மாறிட்டு, இப்போ அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது எனக்கும் சர்ச்சில் வரணும் மாதிரி தான் இப்போ இருக்கு. நான் சொன்னேன், நீங்களும் வாங்க பிரதர். அவர் சொன்னார், நானும் வருவேன். பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப வீட்டில் சந்தோஷம், எந்த சண்டையும் இல்லை, சச்சரவு இல்லை, வழக்குகள் இல்லை. என்ன காரணம்? அந்த சகோதரிக்குள்ள உண்டான மாற்றம். சபையில வந்தபோது அவளுக்கு உள்ளே உண்டான குணாதிசயங்களில் உண்டான மாற்றம், சுபாவத்தில் உண்டான மாற்றம். அப்ப நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தர் என்று கை உயர்த்தி பாடுகிறவர்கள், நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது வார்த்தைகளை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நமது செயல்பாடுகளுக்குள்ளே தேவனுடைய பரிசுத்தம் வர வேண்டும். நீங்கள் இருக்கும் பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். சில வீட்டில எல்லாம் சினிமா திரைப்படம் எல்லாம் ஓடும், காமெடி எல்லாம் ஓடும். அல்லேலூயா. மொபைல் எல்லாம் எடுத்து வச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லதுதான். ஸ்தோத்திரம், அளவிற்கு நல்ல காரியங்கள் அளவிற்கு செய்யலாம். ஆனால் நம் வீடுகளில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் ஓடக்கூடாது. நம்ம ஸ்கிரீனிலே ஓடக்கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது. அம்மா அப்பா ஸ்தோத்திரம் வீட்டிலே முக்கியமான நபர்கள் பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும், இது ஜெபித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, இது நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற வீடு. இந்த பாளையத்தை அசுத்தமாக்க நான் விடமாட்டேன். இந்த வீட்டிற்குள்ளே கெட்ட வார்த்தைகள் கேட்கக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத பாடல்கள் இந்த வீட்டுக்குள்ளே கேட்கக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை இந்த வீட்டிலே நடக்காமல் இருக்க ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தீர்மானத்தோடு எத்தனிக்க வேண்டும். சர்ச்சில் வரும்போது மட்டுமல்ல, பரிசுத்தம் வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள வாழ தகுந்த ஒரு வீடாக உங்கள் வீட்டை மாற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 கெஸ்ட் நம்ம வீட்டில் வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்க வீட்டில் பிறகெல்லாம் போட்டு ஏதோ வாரி போட்டு எரிச்சு புகையா வந்தா அந்த கெஸ்ட் வீட்டில் உட்கார்ந்து இருப்பாங்களா? ஓடியே போயிடுவார்கள். இதை போலத்தான் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்ம வீட்டில் தங்கி இருக்க முடியாது. சர்ச்சில் வந்து நீங்க அந்நிய பாஷை பேசலாம், கையடிச்சு பாடலாம், கரமுயர்த்தி ஆராதிக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னம் உங்க வீட்டிற்குள்ள இருக்க முடியாது. ஆதலால் வேதம் சொன்னது, உன் பாளையம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை தானியேலை போல நம் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் உள்ள வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு எப்படியெல்லாம் நாம் பரிசுத்தத்திற்கு விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அசூசியான காரியங்கள் எங்கே இருந்துதான் புறப்படுமாம்? மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது. இருதய சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன செய்வான்? அப்ப சுத்தம் முதல்ல எங்க வரணும்? நம்ம சட்டையில வேணும், நம்ம உடம்புல வேணும், வெளியரங்கமாய் எல்லா இடத்திலையும் வேணும். இதற்கு எல்லாத்திற்கும் மேலே எங்க வேணும்? முதல்ல இருதயத்தில் சுத்தம் வேணும். சிலர்கள் வெளியரங்கமாய் எல்லாம் சுத்தம் செய்து பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வார்கள். ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு அநேக பாஸ்டர்மார்களுக்குள்ள அனுபவம் தான்.
சில வீடுகளில் நம்ம சொல்ல செய்யும் போகும்போது கவனிச்சிருக்கிறோம். வீட்டு கேட்டில் போன உடனே வீட்டுக்குள்ள யாராவது பார்ப்பாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறார், இவ்வளவு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு கிடந்து ஒரே ஓட்டம். அல்லேலூயா. அப்போ எங்களை மாதிரி பாஸ்டர்மார்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்க வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவில் கேட்டை திறந்து உள்ளே போவோம். ஏன்னா உள்ள எல்லாம் வீடெல்லாம் எப்படி கிடக்குது, நாசமாக்கி போட்டிருக்கிறார்கள். அப்போ பாஸ்டர் வந்தாச்சு, திடீரென கிளீன் பண்ணோம். அப்போ இதற்காகத்தான் பாஸ்டர் வந்தாச்சு. உடனே ஒரு ஆள் ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு 2 மினிட் அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்தோத்திரம் போவோம். இந்த நேரத்தில் இந்த சகோதரிமார்கள் புத்திசாலிகள் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஒரு சேர் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கிறது எல்லாம் வாரி இது மேலே கூட்டுவாங்க. அப்புறம் உள்ள போய் இருக்கிறதுல நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கொண்டு வந்து இது மேலே என்ன செய்வார்கள், மூடுவார்கள். அப்போதைக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொல்லி நாங்கள் உள்ள ஏற ஸ்தோத்திரம் ஹாலெல்லாம் நல்லா தான் இருக்கு. இடது சைடு பார்த்தா மூக்குண்டி மலை மாதிரி ஒரு மலை. கலர்ஃபுல்லா ஒரு பெட்ஷீட் வச்சு மூடிட்டாங்க. இதுல இருந்து என்ன நமக்கு புரிய வருகிறது? நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டில் வந்தா, ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்தா உடனே நம்ம வீடை சுத்திகரித்து எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், மறைக்கிறோம். அவர் காணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை போலத்தான் வெளியரங்கமான காரியங்களை நாம் சுத்திகரித்து மறைத்து வைக்கிறது போல நம்ம இருதயத்திற்குள்ளே ஒரு சுத்தம் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெளியரங்கமா இப்படி செய்யலாம், ஆனா உள்ளத்தில் எதுவும் மறைத்து வைக்க முடியாது. ஏன்னா அவர் இருதயங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சக்காய் நினைச்சான் ஸ்தோத்திரம், யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. அத்தி மரத்தில் ஏறி பெரிய இலைகள் இடையிலே ஒளிந்து கொண்டான். உள்ளங்களை அறிகிற ஆண்டவர் அந்த இடத்திலே வந்த உடனே சகையுவே கீழே இறங்கி 8வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் கல்லறிய நிற்கிற அந்த நபர்கள் எல்லாம் நினைத்தார்கள், இவள் மட்டும்தான் பாவி. எல்லாரும் கல்லை எடுத்து தூக்கி வீச நிற்கும் போது உள்ளத்தை வாசித்த ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்யட்டும். ஹல்லேலூயா. யூதர்களின் பாரம்பரியப்படி இப்பேற்பட்ட தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டா அந்த பெண்ணை முதல்ல பிரதான ஆசாரியன் தான் கல்லெறியணும், 2வது ஆசாரி எறியணும், பின்பு சாஸ்திரிகள் எறியணும், அப்புறம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்புறம் காமன் பீப்புள் எல்லாரையும் அறியணும். அப்போ இந்த அர்மீனியன் பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் எழுதி வைத்திருக்கிறது, ஜீசஸ் வாஸ் ரைட்டிங் தேர் இனிக்விட்டிஸ் அப்பான் கிரவுண்ட். இந்த ஒவ்வொரு மனுஷர்களும் செய்த தவறுகளை இயேசு தரையில் எழுதி கொண்டே இருந்தாராம். பிரதான ஆசாரியன் முதல்ல கல்லெறியணும். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல என்ன செய்யட்டும். உடனே எல்லாரும் யாரை பார்த்தார்கள்? பிரதான ஆசாரியர். அவர் கல்லை எடுக்கிறார். எரிய துவங்கும் போது இயேசு எழுதி காண்பிக்கிறார், ஜூலை மாதம் டேஷ் டே டேஷ் இயர். இந்த இடத்துல வச்சு இன்ன தவறு செஞ்சிருக்க. இது பார்த்த போதே அவருக்கு ஒரு மாதிரி வந்தது, இனியும் அநேக காரியங்களை எழுதி விடுவாரோ, இந்த மக்கள் எல்லாம் வாசிப்பார்கள் பயந்து அவர் மெதுவா ஒதுங்கி போய்விட்டார். அவ்வண்ணமே எல்லாவர்களும் போய்விட்டார்கள். என்ன தெரியுமா? அவர் உள்ளத்தை அறிகிற தேவன். நம்ம பாஸ்டருக்கு வெளிப்படலைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. என்ன செய்துட்டு சர்ச்சில் வந்திருந்து ஜெபம் பண்ணாலும் பாஸ்டருக்கு வெளிப்படல, பாஸ்டர் ஒன்னும் கேட்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் இருதயங்களை காண்கிற தேவன். ஆதலால் இந்த கூட்டங்களின் முதல் நாளில் பரிசுத்தம் எங்க வர வேண்டும்? இருதயத்தில் வர வேண்டும். இருதயத்தில் இருந்து என்ன எல்லாம் வருகிறதாம்? மனுஷனை அசுசிப்படுத்த அவனுடைய பொல்லாத சிந்தனைகள். மனுஷனுடைய எப்பேற்பட்ட சிந்தனைகள்? பொல்லாத சிந்தனைகள். மனுஷர்களுடைய சிந்தைகளுக்குள்ளே பிசாசு செயல்படுகிறார். தாவீதுக்கு ஒரு பொல்லாத சிந்தனை.
ஆமென். காட்டில கிடந்த தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சிங்காசனத்தில் கொண்டு வைத்த போது ஆமென் நன்றி அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு பதிலாக ஒரு நாள் ஒரு பொல்லாத சிந்தை, அந்த சிந்தை என்ன, மக்களை எல்லாம் என்ன செய்யணும், எண்ணி பார்க்கணும், நம்பரிங் பீப்புள். ஆமென். கர்த்தர் சொல்லி இருந்தார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரின் மணல் தரிகளைப் போல என் ஜனத்தை நான் என்ன செய்வேன், பெருக செய்வேன், அவர்களை எண்ணக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அதனால தான் நாங்கள் பாஸ்டர்ஸ் கூட அதிகமாக மக்களை எண்ணுகிறது இல்லை. என்னுடைய சர்ச்சு மக்களை இதுவரையும் முழுமையாக நான் எண்ணினதே இல்லை. ஆனா தெரியும் இத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஆமை ஒருவேளை ஏதாவது ஆமை புட்டு சம்பந்தமாயிட்டெல்லாம் கணக்கெடுக்க வேண்டி வந்தால் விசுவாசிகள் யாராவது விட்டு எண்ண விடுவேன் தவிர நான் எண்ணுகிறது இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? எண்ணுகிறது பாவம் என்று நான் சொல்ல வரல. இருந்தாலும் அந்த பழைய காரியம் நினைக்கும் ஒரு சின்ன பயம். ஒரு அல்லேலியா சொல்லலாம். தாவீது ஆமை எண்ண ஆரம்பிக்கிறான். கழிவுள்ள ஆமை சாமர்த்தியமுள்ள புத்திசாலிகளாகிய பராக்கிரமசாலிகளாகிய ஆட்களை கண்டறிய சென்சஸ் ஆரம்பித்த உடனே தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை நிமித்தம் ஒரு சங்கார தூதன் இறங்கி வந்து மக்களை ஒரு அற்றத்தில் இருந்து அடிச்சு கீழே போட்டு கொல்ல துவங்கினார். ஹல்லேலூயா. பொல்லாத சிந்தைகள் என்று சொன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை மீறச் செய்யும், தேவனுடைய சத்தியங்களுக்கு எதிரே நம்மை செயல்பட ஊக்குவிக்கும் எந்த கிரியைகளும் சிந்தைகளும் அது கர்த்தர் சமூகத்தில் பாவமே. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்க விடாமல் பல சிந்தைகளை பிசாசு ஒவ்வொருடைய உள்ளத்திலே கொண்டு வருவான். சிலர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நினைவு வரும், இன்னைக்கு விருந்துக்கு போனோம், ஆமென், மாமியார் வீட்டுக்கு போனோம், அக்கா வீட்டுக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பல ஆமென் ஸ்தோத்திரம் ஃபங்க்ஷன்ஸையும் செலிப்ரேஷன்ஸையும் செட் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொன்னது 6 நாட்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, 7வது நாள் அது தேவனுடைய பரிசுத்த நாள். அந்த பரிசுத்த நாளை அலங்கோலப்படுத்த, பரிசுத்த நாளில் வேலைக்கு போக, பரிசுத்த நாளில் நமது காரியங்களை செய்ய பிசாசு நம்மை தூண்டும் போது ஆமை அந்த சிந்தையை நாம் ஜெயிக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான எந்த சிந்தைகளும் அது பாவம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவது. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? நமது சிந்தைகள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் நேர்மையானதாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு அருவருப்பான சிந்தைகளை எடுத்து விட வேண்டும். நம்பர் 2 அந்த லிஸ்டில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும். இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னு உங்களுக்கு புரியும், அதனால விளக்கல்ல. அப்புறம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது களவுகளும். இதயத்தில் இருந்து புறப்படுகிற பாவத்தின் லிஸ்டுக்குள்ள என்ன இருக்கிறது? களவுகள். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆமே. மனுஷன் செய்கிறதான திருட்டு சுபாவங்கள், இதைத்தான் களவுகள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் அதிகமாக ஆமே களவுகள் நடத்துகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம சின்ன களவு, சின்ன சின்ன காரியங்களில் பலப்பொழுதும் பலரும் தவறி விடுவார்கள். புருஷனுடைய பாக்கெட் அடிச்சா அதை களவில்லை என்று நினைக்கிற மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். 100 ரூபாய் எடுக்கிறது, 50 ரூபாய் எடுக்கிறது. அம்மாவுடைய பேசல இருந்து 10 ரூபாய் 5 ரூபாய் எடுத்தா இது களவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது இது எல்லாமே எந்த லிஸ்டுக்குள்ள தான் வரும்? களவில தான் வரும். அப்ப சில சகோதரிமார்கள் சொல்வார்கள், பாஸ்டர் நானும் என் புருஷனும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம். வேதம் அப்படித்தானே சொல்கிறது. அதனால அவருடைய பணம் என்னுடைய பணம், அவருடைய வீடு என்னுடைய வீடு. அல்லேலூயா. ஆமே. நாம் ரெண்டும் ஒன்று என்பது ஆத்மீகத்திற்கு அது தகுந்த உண்மை. ஆத்மீகத்திலே தேவன் சொல்கிறார் நாம் ஒன்றாக இருக்கிறோம். பௌதிக வாழ்க்கையில் அதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனால்
நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் 2 பேர் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு ஒரு ஆளு பில்லு கொடுங்க. அப்போ அந்த கடைக்காரர் சொல்லுவார், நீங்க 1 2 ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே ஸ்தோத்திரம். அதன் பொருள் என்ன? புருஷனுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் ஆனாலும் உங்களுக்கு சொந்தம்தான் இருந்தும் அவர் அறியாமல் எடுத்தால் அது களவு. சில கெட்டிக்காரிகளாகிய சகோதரிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்கள், காணிக்கை போடத்தான் எடுத்தோம். அல்லேலூயா. புருஷன் அறியாமல் அவருடைய பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து காணிக்கை போட்டா கூட பாவம்தான். சவுலினுடன் சாமுவேல் கேட்கும் போது சொல்கிறான், அமேலிக்கர்களின் இந்த கொளுத்த மிருகங்களை எல்லாம் எதற்கு கொண்டு வந்தாய்? தேவனாகிய கர்த்தர் அதை அழிக்கத்தானே சொன்னார். அப்பொழுது சவுல் சொல்கிறார், இது தேவனுக்கு பலி செலுத்துகிறதற்காக கொண்டு வந்தேன். அப்போ உடனே ஆமே ஸ்தோத்திரம் சாமுவேல் கேட்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட பலி செலுத்துகிறதில் அவர் என்ன செய்யல? விரும்பல. பலியை விட எதுதான் முக்கியம்? கீழ்ப்படிதல். நீ கீழ்ப்படியல்ல, நீ ஆமே தவறு காண்பிச்சிருக்கிற. அப்படின்னா காணிக்கை கொடுக்கிறது கூட அது திருட்டு பணம்னா தேவனுக்கு பிரியம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பரவாயில்லை, ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமே. ஆதலால் புருஷனுடைய ஆமே பணமானாலும் கேட்காமல் எடுத்தால் அது பாவம்தான். ஒரு வீட்டில் வேலை முடிச்சு வீட்டில் வந்த சகோதரர் குளிக்க சென்றார். சட்டையை ஊறி போட்டு விட்டு திரும்பி வந்து சட்டையை எடுத்து காசு எண்ணி பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு காணோம். திருப்பி திருப்பி அவர் கவுண்ட் பண்ணுகிறார், காணல. மனைவியை கூப்பிட்டு கேட்கிற, ஏம்மா 100 ரூபாய் எடுத்தியா? காணோம். சொன்னார், யாரு? நான் காணவே இல்லை, இப்போதான் எண்ணி கொண்டு வச்சேன். வேற யார் எடுத்தது சொல்லு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, நான் பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை, அந்த பகுதியில் வரவும் இல்லை. யார் எடுத்து வச்சிருக்காங்க? இந்த அம்மா. மீண்டும் மீண்டும் அவர் கேட்கிறார். அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு வீட்டில் சண்டைக்கு வருவீங்க, வேற ஒரு வார்த்தை கூட சேர்த்து சொல்லுவாங்க, இப்போ நான் சொல்லலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ அந்த மனுஷன் நினைத்தான், சண்டை வேண்டாம்னு சொல்லி 100 ரூபா தானே போனா போட்டுன்னு சொல்லி அவர் போய்விட்டார். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய கேமரா இதை பிடிச்சிருக்கிறது. அப்படி எத்தனை 100 ரூபாய் எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று நினைச்சு பாருங்க. ஆமை எத்தனை 50 ரூபாய் எடுத்திருக்கிறீர்கள்? ஆமை தேவைக்காகத்தான் இங்கே எடுத்திருக்கலாம், வீட்டில் தேவைக்காகத்தான், முக்கியமான ஏதாவது விஷயத்திற்காக. அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல நமக்கு இல்லை. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காகத்தான் எடுத்தோம். இருந்தும் அவர் அறியாமல் செய்தபடியினால் அதன் பெயர் களவு. அது திருடுகிறதற்கு சமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய தொடக்க நாளிலே இப்பேற்பட்ட சில கயறுகள் என்ன செய்யணும்? நம்ம அழிக்கணும். இந்த கட்டுகள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. ஆமை. பிசாசு கட்டினதை தேவன் அழித்து கொடுப்பார். நாம் கட்டுகிறதை எல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுதான் லாசருடைய கல்லறையிலே நின்று சொன்னார், இவனுடைய கட்டுகளை நீங்க என்ன செய்யுங்க? அவிழ்த்து போடுங்க. ஏன்னா நீங்க தான் இந்த கட்டு கட்டி இருக்கிறீங்க, நீங்க தான் இந்த கல்லு வச்சிருக்கீங்க. அப்படி ஏதாவது கல்லு வச்சிருக்கீங்களா? ஏதாவது கட்டுகள் இருக்கிறதா? ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, தேவனை நோக்கி அழுத மன்றாடுகிறீங்க, ஆனா பதில் இல்லை, விடுதலை இல்லை. அநேக நாட்களாக வருகிறேன், எந்த விடுதலையும் இல்லை. காமாட்சிக்கு விடுதலை, ஆமே ஸ்தோத்திரம், ஆமே கோபாலனுக்கு விடுதலை, ஆனா எனக்கு மட்டும் விடுதலை இல்லை. அங்க பார்த்துட்டு அஞ்சு குஞ்சு மஞ்சு சஞ்சு சிஞ்சு எல்லாத்துக்கும் விடுதலை, ஆனா எனக்கு மட்டும் ஜெபிச்ச என்ன இல்லை? விடுதலை இல்லை. அப்படிப்பட்ட யாராவது இருந்தா இந்த பகல் நாம் நம்மையே நிதானித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட ஏதாவது தவறுகள் சின்னதாக இருக்கலாம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கிறதுனால் நாம் அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். ஆமை. அப்பேற்பட்ட காரியங்களை நாம் நிறுத்த வேண்டும். அது பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனுக்கு எதிரான செயல். ஆமே. சிலர்களை பார்த்திருக்கீங்களா? வழியே போவார்கள், காமே ரோட்டில் தரையில் 500 ரூபா கடந்துன்னு வச்சுங்க, கையில் எடுத்துக்கொள்வார்கள். ஆமே ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். ஆமே. சிலர்கள் சொல்லுவார்கள், ஏரியாவின் தேவன் என் தேவன்.
யாரோ மார்க்கெட்ல சாதனம் வாங்க கொண்டு போன காசு எப்படியோ கீழே விழுந்திருக்கு. அந்த அம்மா தேடி தேடி சபித்து நடக்கிறது. என் காசு எடுக்கிறவன் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. இவங்க எடுத்து வச்சு சொல்றாங்க, ஏலியாவின் தேவன் என் தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு அல்லாத எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. 128வது சங்கீதம் 1வது வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப யாருடைய கையின் பிரயாசம் இந்த 500 ரூபாய், அது நான் சாப்பிட மாட்டேன், அது நான் சாப்பிடவும் கூடாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படித்தான் ஆசைப்படணும், அப்படித்தான் ஜெபிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய கையின் பிரயாசம் எனக்கு போதும். 5 அப்பம் 2 மீன் அந்த தம்பி கையில இருந்து அதை அவர் கனம் பண்ணி அவர் ஆசீர்வதித்த போது 5000 பேர் என்ன செய்தார்களாம், நமது சிறு வருமானத்தை, சிறு பொருளாதாரத்தை, சிறு பிசினஸை ஆசீர்வதித்து கொடுக்க அவரால் கூடும். அது போதும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அவங்க வீட்டில் பிரிட்ஜ் இருக்கு, இவங்க வீட்டில் ஓவன் இருக்கு, மற்றவங்க வீட்டில் 2 ஃப்ளோர் இருக்கு, என்னுடைய வீட்டிலும் அது வேணும் என்று விரும்பாதீங்க. இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். மிஞ்சி உள்ளது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எங்களுக்கும் கூட தான் சோதனை வரும். ஒரு தடவை எனக்கு சோதனை வந்தது. ஒரு புதிய காரை எடுத்து அதோடைய கிளாஸ் பிலிம் ஒட்ட சென்றிருந்தேன். பிலிம் எல்லாம் ஒட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். சாட்டர்டே மறுநாள் சண்டே காலை வண்டி எடுத்து சர்ச்சுக்கு கிளம்பும் போது கையில் காசு ஒன்றுமே இல்லை. வண்டியெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து எந்த காசுமே இல்லை. மன கஷ்டமாக தான் எல்லாருக்கும் இருக்கும், கையில் காசு இல்லாமல் இருந்தார். அப்படியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது என் மனைவி அன்னைக்கு பின்னாடி உட்கார்ந்தார்கள். ஒரு மையனும் பின்னாடி இருந்தான். அவங்க காரு கீழே வச்சு சவுட்டுனா ஒரு பேர்ஸ். அந்த பேர்ஸை எடுத்து பார்த்த 500 குறைய தாள்கள், அப்புறம் 100 ரூபா தாள்கள், 50 ரூபாய் எல்லாம் கூட ஒரு 6000 7000 ரூபா உள்ள இருக்கு. அப்போ அவ சொன்னா, இங்க பாருங்க ஒரு பேர்ஸ் இருக்கு. ஆமே சோத்திரம், என் காலில் தான் இப்போ தட்டி இப்போ கண்டேன். அதுக்குள்ள ஏதாவது ரெக்கார்ட்ஸ், அட்ரஸ், பேர் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். எதுவுமே இல்லை. ஆமே, அப்பத்தான் சொல்றாங்க, ஏலியாவின் தேவன் நம் தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா நம்ம மன கஷ்ட சூழ்நிலையும் கண்டு நம்ம எங்கேயும் போய் எடுக்கல, நம்ம காருக்குள்ளே கொண்டு போட்டு கொடுத்தார். ஆமே சூத்திரம். அது கேட்டப்போ எனக்கும் ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி தான் இருந்து. ஆனா ஆவியில ஒரு சத்தம், மகனே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு தான் இருக்கு. ஆமே, வேற யாரோ சாப்பிட வேண்டியதை உனக்கு சாப்பிட ஆண்டவர் அனுமதிக்கல. இந்த சத்தம் வந்த உடனே என் மனைவியிடம் சொன்னேன், இது நமக்குரியதல்ல, இது ஏதோ பாவப்பட்ட மனுஷனுடைய. இது எப்படி நம்ம கார்ல வந்தது? ஆர்வசிச்சு பார்த்தா நினைவே இல்லை. கடைசியா சர்ச்சு பக்கத்தில் எட்டிட்டோம். ஆமே ஸ்தோத்திரம். காசு உள்ளே இருக்கிறது. சர்ச்சில் ஏறுறேன். பலிபீடத்தில் உட்கார்ந்து செபிக்கிற, ஆண்டவரே இந்த காசு யாருடையதானாலும் அவர்களுக்கு கொடுக்கணும், எனக்கு காண்பித்து தாரும். கூட்டம் முடித்த உடனே எனக்கு நினைவு வருகிறது, நேற்றைய தினம் பிலிம் ஒட்டினதான கடையில் கொஞ்சம் கூப்பிட்டா என்ன செய்யலாம், கேட்கலாம். இருந்தாலும் ஒரு ஆமை மனசுல ஒரு சின்ன மடுப்பு, ஏலியாவின் தேவன் ஒருவேளை கொண்டு வந்திருக்கிறாரோ என்றொரு சந்தேகம். ஆமை இருந்தும் ஆமை போன் எடுத்து கூப்பிட்டு இப்படி கேட்டார். அவங்களுக்கு நீ போய் சொல்லக்கூடாது இல்ல. ஆமை ஏதாவது உங்களுக்கு நேற்றைய தினம் ஆமை ஸ்தோத்திர கடையில் ஆமை மறந்தோ எப்படியாவது இழந்து போயிருக்கிறீர்களான்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா மேடம் தான் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் நேற்றைக்கு இங்கே வேலை செய்கிற ஒரு பையன் திருநெல்வேலிக்காரன், அவனுடைய சம்பளம் வாங்கி பேர்ஸில் வச்சுருந்தான், பேர்ஸு காணோம்னு சொன்னான். உடனே எனக்கு புரிந்து கொண்டது, அவன் தான் இந்த கிளாஸ் பேப்பர் ஒட்டும் போது ஒருவேளை வண்டிக்கு உள்ளே இருந்து ஒட்டி இருப்பான், கீழே என்ன செய்திருக்கும், விழுந்திருக்கும். நான் சொன்னேன், அந்த பேர்ஸ் என்னுடைய கையில் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் கழிஞ்சு கடையில் என்ன செய்கிறேன், கொண்டு வந்து கொடுக்கிறேன். நான் நேரடியாக அந்த கடையில் போய் அந்த பேர்ஸை கொண்டு கொடுக்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவன் கஷ்டப்படுகிற ஒரு பையன், கிராமத்தில் உள்ள ஒரு பையன். ஆமே, அவன் ஒரு மாதம் வேலை செஞ்சப்போ கிடைச்சது தான் இந்த சின்ன சேலரி. அதை கொண்டு வீட்டுக்கு போக நிற்கும் போது தான் பிசாசு என்னட்ட சொல்றான், ஏலியாவின் தேவன் உன்னுடைய. பார்த்தீங்களா எவ்வளவு பஞ்சனைன்னு பாருங்க. ஆமே, நான் சொன்னேன், ஆமே ஸ்தோத்திரம், இதோ பேசுன்னு சொன்னேன். அந்த அம்மா கண் கலங்கி கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க ஒரு பாஸ்டர் ஆனதுனால அவனுக்கு இந்த காசு
கிடைத்திருக்கிறது. உடனே அவர் டிராயர்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து பலவந்தமாக எனக்கு கொடுக்க முயற்சித்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், இது எனக்குரியது அல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், கர்த்தர் இதை போல நம்மை டெஸ்ட் பண்ணுவார், சோதிப்பார். நான் நல்லவன் என்று சொல்லுவதற்காக சொல்லவில்லை, எப்படி எனக்கு சோதனை வந்தது என்று சொல்கிறேன். ஆதலால் தேவன் பிரியப்படணும்னா நாம் அசூசி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கல்லாத எதுவையும் நாம் ஆசைப்படக்கூடாது, விரும்பக்கூடாது, அதற்காக நாம் முயற்சிக்க கூடாது. ஏனெனில் அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். களவுகள் பாவம். சின்ன பிள்ளைகள் கூட கேட்டா, உங்க பெற்றோர்கள் அம்மா உண்டே அப்பா உண்டே பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அது தவறு, கூட படிக்கிறவனுடைய பெண் எடுத்து அது தவறு, பேப்பர் எடுத்து அது தவறு, நீ படிக்காம எழுதி கொண்டு போய் காப்பி அடிச்சு அது களவு, பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அநேகர் இப்படித்தான் இருக்கிறாங்க விசுவாசிகள். சின்ன சின்ன காரியங்கள் தான் பாஸ்டர், அது ஒரு பெரிய காரியம் இல்லையே, ஒரு சின்ன காரியம் தானே. அந்த சின்ன காரியம் பெரிய அற்புதங்களை தடை செய்யும். ஒரு சின்ன ஓட்டதா பெரிய கப்பல்களுக்குள்ளே தண்ணி ஏறி அதை விழுந்து நாசமாக்கி இருக்கிறது. ஆதலால் சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்மை சோதனை செய்து அப்பேற்பட்ட களவுகளை சுத்திகரிக்க வேண்டும். சொல்லலாமா? சிலர்கள் வீட்டில் ஆடை மாடை வளர்த்துவாங்க. இதற்கு ஓலையும் வாக்கி எல்லாம் எங்க தான் எடுப்பாங்க? யாருடையாவது தென்னம் தோட்டத்தில் போய் தான் எடுப்பார்கள். இதுவும் கூட திருட்டு தான். அல்லேலூயா. ஒரு அம்மா கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி மொமெண்ட் இந்த எண்ணெய் எல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு செய்வாங்க எல்லாம். அந்த நேரத்தில் தான் இந்த கறிவேப்பிலை இல்லை என்றது அறிவு வந்தது. உடனே இந்த அம்மா பார்க்குது, கடைசி நிமிடம் என்ன செய்கிறது, எண்ணெய் வேற திளைச்சிட்டு இருக்கு, போட்டு தான் ஆகணும், வாங்க போ நேரம் இல்லை. அப்போ தான் பக்கத்து வீட்டினுடைய காமாட்சியுடைய வீட்டிலே கறிவேப்பிலை நிற்கிறது நினைவு வந்து ஓடி போய் ஒரு பிடி வலிச்சு கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு. சாம்பார் அவியலுக்கு கறியும் வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. யாருமே காணல, கறிவேப்பிலை தானே, கேட்க வேண்டிய தேவையில்லை என்று நமக்கு ஒரு சிந்தை. ஆனால் கர்த்தர் அதை ஒரு தவறாக எழுதி வைத்திருக்கிறார். அது திருடினதாக லிஸ்டில் எழுதி வைத்திருக்கிறார். பிசாசு வந்து அப்படித்தான் செய்வான். ஆண்டவரே, இந்த அம்மா கறிவேப்பிலை திடீர்ட்டு தான் இங்க வந்து இந்த அந்நிய பாஷை சொல்லுது, இங்க இருந்து உபவாசம் பண்ணுது, இவங்களுடைய ஜெபம் கேட்டால் நீ நீதிமான் அல்ல, நீ நீதிமானாகிய தேவன் தவறுகளுக்கு ஒருபோதும் சப்போர்ட் செய்யாதவர் என்று சொன்னா ஆண்டவர் நமது விடுதலைகள் தாமதமாக்குவார். நமது குறைகள் நமது வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ள தாமதத்தை கொண்டு வரும். இப்படியெல்லாம் இன்னைக்கு சபையில சொன்ன அநேகருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சபையில மக்கள் இப்போ வரவும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொட்டினா தான் நமக்கு சந்தோஷம். ஆனா உண்மையிலே பிரியமானவர்களே, அந்த இடத்தில் சொல்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையில் வரலை, சும்மா தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் வரணும்னா பாத்திரம் சரியாக வேண்டும். ரப்பர்ல பால் வெட்டுறாங்க, ஆனா அந்த சிரட்டை கமண்டு இருந்தா உள்ள ஒருபோதும் என்ன செய்யாது, பால் நிற்காது. பைப்பை திறந்து பாத்திரத்தை கமத்தி வைத்தால் அதற்குள்ளே தண்ணி நிற்காது. இதை போலத்தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை கொட்டினாலும் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால் உன் பாத்திரம் சரியாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆதலால் உங்க உள்ளத்தை புண்படுத்துவதற்காக அல்ல, உங்களை தவறான நபர்கள் என்று சித்திரீகரிக்க சொல்கிறது அல்ல. நீ சுத்திகரிக்கப்பட்டால் இந்த 40 நாட்கள் உபவாசம் உன்னுடைய குடும்பத்தின் வரலாற்றை கர்த்தர் மாற்றி எழுத உனக்கென்று அவர் தருவேன் என்று சொன்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள அது ஈஸியாக இருக்கும் என்று இன்று பகல் கர்த்தர் நமக்கு சொல்கிறதை நாம் புரிந்து கொள்வோமாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? நான் ஆலோசித்து பார்த்தபோது பயங்கர வித்தியாசம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. முன்னாடி எல்லாம் போனால் அதிகமாக நம்ம என்ன செய்ய மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் இந்த வாசலில் கால் வைக்கும் முன்னாடியே சார் சார்னு தான் கூப்பிட்டு பக்கத்தில் வருவாங்க. இவன் வந்து 10ஆம் கிளாஸ் 3 தடவை தோத்தவனா இருப்பான்.
இருந்தாலும் அந்த அம்மாமார்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சார் சார் வாங்க சார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கும் போது இவருக்கு ஒரு தணுப்பு, அல்லேலூயா சொல்லலாம். ஒரு மனிதனுடைய காலிலே ஒரு முள் கொண்டது. அவன் நேரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். போன உடனே டாக்டர் இந்த கம்பவுண்டர் எல்லாம் வந்து சொல்ற, இவனை தூக்கி அந்த மேஜையில் கடத்துங்க. மேஜையில் கடத்த போகும்போது ஒரு கொரடு மாதிரி ஒரு சாதனத்தை எடுக்க போகிறான். இதை பார்த்த உடனே இவன் பயந்து கீழே வந்து இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் எடுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு ஓடிய போயிட்டான். அப்புறம் மனைவியை கூப்பிட்டு கொண்டு பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். முள்ளு உள்ள இருக்கு, காலு ஊன முடியல, அவ்வளோ வலி. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காரில் இறங்கின உடனே இவர் ஐயோ ஐயோன்னு தான் கூப்பிட்டுட்டு நிற்கிறார். திடீரென அங்கே இருந்து ஒருத்தர் வந்து கேட்ட, சார் வீல் சேர் எடுக்கட்டுமா, இல்லை படுத்து போறீங்களா, ஸ்ட்ரெச்சர் வேணுமா, இல்லை வீல் சேரே வேணும். வீல் சேர் கொண்டு வந்து உட்கார வச்சு உருட்டி உள்ள கொண்டு போனாங்க. எல்லாம் எழுதி ரெடியாக்கி டாக்டர் பக்கம் போன உடனே அவர் பார்த்தா காலில் உள்ள ஒரு முள் ஏறி இருக்கு. இது வெளியே எடுக்கணும், அப்போ தான் என்ன செய்யும், சரியாகும். அப்போ அவர் கேட்கிறார், தம்பி இது முள்ள உள்ள இருக்கு, என்ன செய்யலாம்? உடனே அவர் சொல்றார், சார் அது அங்கே இருந்துட்டு போட்டேன் சார், நீங்க மருந்து போட்டு எனக்கு கிளியர் பண்ணி விடுங்க. மீத மருந்து செஞ்சா போதும். அப்போ இவனுக்கு முள்ளு எடுக்கணும்னு ஆசை இல்லை, வெளியே மருந்து செய்தா போதும். அப்போ அவர் சொன்னார், சரி மருந்து செய்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போற சார். இன்ஜெக்ஷன் வேண்டாம் சார், ஒரு டேப்லெட் கிடைச்சா கொள்ளலாம். சரி அப்படின்னா டேப்லெட். அவன் ஆசைப்படியே பண்ணி வீட்டுக்கு விட்டான். வீட்டுக்கு போகும்போது சொல்லி கொண்டு போறான், காசு கொடுத்தா என்ன, அவர்களுடைய அன்பு, அவருடைய தயவு, அந்த டாக்டருடைய பேச்சு பார்த்தீங்களா, பயங்கர சந்தோஷம். ஒரு வாரமா எல்லா நாளும் போறது, மருந்து வைக்கிறது. காலு பழுத்து பழுத்து ஒரு பருவத்தில் இப்ப காலு கீழே வைக்க கூட முடியல. காசு தான் இப்ப காரியாயிட்டு இருக்கு. அப்ப இந்த தம்பி இவர் சொல்லுகிறார், இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு ஒண்ணுமே ஆகலை. அப்பதான் அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, அன்னைக்கே சொன்னேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா உடனே முள்ளா எடுத்து விட்டுருப்பாங்க, இதுக்கு முன்னாடி குணமாயிரும், காசெல்லாம் போச்சு பார்த்தீங்களா. சரி அப்படின்னா மீண்டும் எங்க போவோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். அங்கே போன உடனே மேஜையில் கடத்தி 2 பேர் வந்து ஒரு காலை பிடிக்க, 2 பேர் வந்து கையை பிடிக்க, டாக்டர் வந்து ஒரு பிளைடு வச்சு கட் பண்ணி விட்டு கொரடு மாதிரி ஒரு சாதனம் உள்ள ஏற்றி முள்ள வடிக்க. இவர் உள்ளத்தில் இனி அவரை பிராகவும் சபிக்கவும் இனி வேற ஒன்றும் இல்லை. வெளியே சொல்ல முடியாது, ஐயோ என்று கதறி அழுது வேதனையோட எல்லாம் கட்டி கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க. வண்டியில வரும்ப கூட சபித்து சபித்து வருகிறார். அந்த மனுஷன் நல்லா இருக்கவே மாட்டான். அந்த காரை பிடிச்சான் பாத்தியா என்னெல்லாம் சொல்லி மனைவிட்ட சொல்லி சொல்லி வாரான். ஆனா நடந்தது என்னன்னு தெரியுமா, மறுநாள் காலையில பார்த்தா காலில் ஏதோ ஒரு வித்தியாசம். காலு நிலத்துல சவுட்டுனா இப்ப வலி இல்லை. 2 நாள் கழிய அவன் நடக்க ஆரம்பிச்சான். அப்பத்தான் சொல்றான், பிரைவேட்டை விட கவர்மெண்ட் தான் நல்லது. எத்தனை பேர் புரிஞ்சு கொட்டீங்க, அல்லேலூயா சொல்லலாம். சத்தியம் சொல்கிற இடத்திலே, உண்மை சொல்கிற இடத்திலே, பரிசுத்தம் சொல்கிற இடத்திலே கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும், ஆனால் விடுதலை அங்கே தான் இருக்கிறது. கொஞ்சம் தாமதமானாலும் நீ நிரந்தரமாய் விடுவிக்கப்பட, நிரந்தரமாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஒரே ஒரு வழி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுதான் பெந்தேகோஸ்து சபை, சத்தியம் சொல்லும் சபை, கர்த்தருடைய சத்தத்தை நமக்கு அறிவிக்கும் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நேரம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. தானியேலின் 2வது குணம் சொல்லவில்லை, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். 3வது குணம் வேத பிரமாணத்தை கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். 4வது குணம் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஒரே ஒரு காரியம் தான் சொல்லி இருக்கிறேன், அதிலேயும் இருதயத்தில் இருந்து வருகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு 2 காரியம் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த வசனங்களிலூட சிலர்களை கர்த்தர் இந்த இடத்திலே சுத்திகரிக்க போகிறார். ஆண்டவருடைய வல்லமை இந்த பகல் சில வீடுகளிலே இறங்கி சில வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க?